வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாடாளுமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடப் போவது இல்லை என்று கூறியுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் சீமான் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சத்யா போட்டியிட உள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக மரிய ஜெனிஃபர் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் நாடாளுமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடப்படவில்லை என்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார். கூட்டணி கிடையாது, தனிச்சு தான் போட்டியிடுவேன். அது நான் என் மக்களை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நம்புகிறேன். அவங்க என்னை நம்பும்போது வாக்கு தரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோட கூட்டணி சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் சேர்ந்துக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள். கடினம் பாராளுமன்றத்தில் நான் இல்லை. என்னிலும் திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன். 40 பேர் நிற்கிறாங்க, 20 பெண்கள் 20 ஆண்கள், எல்லாருமே தகுதியான பிள்ளைங்க. நான் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மகன். நான் இங்கே தான் நிற்பேன். என்னுடைய கருத்தை என் பிள்ளை போய் பேசுவாங்க. இங்கே உறுதியாக போட்டுவிடுவேன். இதில் எப்பவுமே போடலையே, போன தேர்தலில் இப்போ 19 போடல. நடிகர் விஜய் கட்சி தொடங்குவது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்று சீமான் கூறியுள்ளார். தனக்கு உறுதுணையாக இருப்பதற்காகவே அவர் கட்சி தொடங்க நினைத்திருப்பார் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.